ஹலோ கைஸ், மீட்டிங் ஆல் ஆஃப்டர் அ லாங் டைம். என்னை மிஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஐம் ரியலி சாரி. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு படிக்கிறதுல நிறைய விஷயம் போயிடுச்சு. அண்ட் தென் சில பல ஒர்க்ஸ் வந்துச்சு. என்னுடைய கம்ப்யூட்டர் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற சில ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஐ எம் பேக் டுடே. பட் இன்றைக்கி ஒரு பேட் நியூஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வரப்போகிற லாஸ்ட் வீடியோ இதுதான். யா, அஃப்கோர்ஸ் என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2023 அதாவது இந்த வருஷம் நம்ம அப்லோட் பண்ண போகிற லாஸ்ட் வீடியோ இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ண போகிற என்ன வீடியோவுமே நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான். ஸோ உண்மையிலே இவ்வளோ நேரம் சந்தோஷப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு பேட் நியூஸ் தான் கண்டிப்பாக. அண்ட் தென் இதுக்கு மேலே நம்ம இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக, இன்னும் நல்ல குவாலிட்டியோட, இன்னும் நல்லா பயங்கரமான இன்ஃபர்மேஷனோடையோ இந்த மாதிரி வேல்யூ தர மாதிரி வீடியோஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் இயரில் போட போகிறோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ ஓகே எண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி லேப்டாப் எப்படி பை பண்ணுறது அதோட ஃபுல் கைடையும் பார்த்துருப்போம். அட்லீஸ்ட் அது ஃபுல் கைடு இல்லைனாலும் ஒரு பார்ஷியல் கைடியாஸ் பார்த்துருப்போம். அண்ட் தென் 70K பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் லேப்டாப்ஸ், ஒரு பட்ஜெட் கேட்டகரியிலையும் பெஸ்ட் லேப்டாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப் நீங்கள் வாங்கினப்போ பர்ஃபார்ம் பண்ணுறதும் இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் ரொம்ப லேக் ஆகுது, இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ட்ராப் ஆகுது, அடிக்கடி ஹேங் ஆகுது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். லேப்டாப்ஸ் வாங்கலே ஜென்ரலாக இந்த இஷ்யூஸ்லாம் வரதான் செய்யும். இது சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் புது லேப்டாப் வாங்கியும் உங்களுக்கு ஒரு சில பல நாளில் இல்லை சில பல மந்த்ஸில் உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் ஒரு ஓல்டு லேப்டாப் வச்சுருக்கீங்க, லைக் ஒரு 8th gen ப்ராசர் வச்சுருக்க ஒரு லேப்டாப்பில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுனாலும் சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சில டிப்ஸ் எல்லாமே உங்கள் லேப்டாப்ஸ் எந்த மாதிரியான பிரச்சனையில் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு கிடைக்கிற பர்ஃபார்மன்ஸை விட கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு 0.10% ஒரு 10% பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்கிற அளவுக்கான சில பல ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் எல்லாருமே எப்போவுமே ஃப்ரீயாக ஏதாச்சும் ஒரு ஆப்பாக சாஃப்ட்வேர் கிடைக்குதா அப்படின்னு தான் பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ப்ளே ஸ்டோர்லேயோ இருக்கட்டும், இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயோ இல்லை அஃபிஷியலான வெப்சைட்ஸ்லேயே ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ஸை மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வாங்க மாட்டோம். நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே ஃப்ரீயான ஒரு வெப்சைட் இருக்கா, இல்லை ஃப்ரீயான ஆல்டர்னேட்ஸ் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். ஃப்ரீயான ஆல்டர்னேட்ஸ் நோ ப்ராப்ளம், பட் ஃப்ரீயான சாஃப்ட்வேர் இப்போ அடோபி ப்ரீமியர் ப்ரோவோ இல்லை ஃபோட்டோஷாப் இல்லை ஏதாவது ஒரு கேம்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிற போது அது கண்டிப்பாக இன்டென்ஷனலாகவோ இல்லை தெரியாமலோ கிராக் பண்ணி தான் வரும். லைக் அதில் சம்திங் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவங்க கிராக் பண்ணதுனால தான் அவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண முடியுது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் அதில் வைரஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்போவுமே ஒரு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோவே பண்ண மாட்டோம். பட் தென் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுவோம். அதில் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மால்வேர்ஸோ இல்லை இந்த வைரஸையெல்லாம் வந்து நம்ம விண்டோஸ் டிஃபெண்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். பட் நம்ம அந்த வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இந்த சாஃப்ட்வேரை ஏற்றணும் அப்படின்னா மொதல் விஷயமே என்ன இருக்குன்னா விண்டோஸ் டிஃபெண்டரை ஆஃப் பண்ணிட்டு ஏற்றணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராக்ட் ஆப்போ ஏறிடும். பட் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை பே பண்ணி எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரீயான சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பட் தென் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆப்பாவோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு சர்வீசஸாவோ கூடவே வைரஸ் ஆர் மால்வேர்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணும் போதே சம்டைம்ஸ் நீங்கள் திருப்பியும் விண்டோஸ் டிஃபெண்டர் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃபைல் கரப்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கே பார்த்த உடனே தெரிஞ்சிடும். பட் மோஸ்ட் ஆஃப் த வைரஸஸில் இது நடக்காது. என்ன பண்ணோன்னா நிறைய வைரஸஸ்லாம் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அதோடைய வேலையை அந்த ஃபோல்டர் ஃபுல்லாக காட்டும். அண்ட் தென் அந்த மொத்த ட்ரைவையே அது கரப்ட் பண்ணும். அந்தளவுக்கு வைரஸஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் தென் ஃபுல்லாக ட்ரைவே கரப்டாக அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும்
நம்ம கம்ப்யூட்டரில் வைரஸ் அட்டாக் ஆகிருக்குன்ட்டு. அது வரைக்கும் உங்களுக்கு சுத்தமாக வைரஸ் அட்டாக்கான சிம்டம்ஸே இருக்காது. மேபி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் டிலே கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் அதை அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணுவீங்களான்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் அந்த ஃப்ரீயான சாஃப்ட்வேர் தானே. ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அதனால் ரீசன் என்னென்னா, ஃப்ரீயான ஆப்புமே உங்களுக்கு அதே பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். பட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி உடனே இந்த வைரஸ் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அஃபிஷியலான வெப்சைட்ஸ்லேயோ இல்லைனா ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய, இப்போ நீங்கள் அடாப் ப்ரீமியர் ப்ரோக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட் டாவின்சி இருக்குது. இது நீங்கள் அஃபிஷியலான டாவின்சி ரிசல்வை நீங்கள் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபோட்டோஷாப்புக்குன்னே கூட நிறைய ஆல்டர்னேட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஆல்டர்னேட்ஸை கூட யூஸ் பண்ணலாம். கேம்ஸ்ன்னு வந்துட்டிங்கன்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் GTA 5 எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் சில டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் அந்த டைமில் ஃப்ரீயாக வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற டைமில் கிராக்டு கேம்ஸ் எல்லாம் இருக்கும். பட் சேஃபாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றலாம். அதுக்கு எப்படி பண்ணலான்னா, மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏற்றிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இன்னும் வரலை அப்படின்னா அப்போ நீங்கள் ஏற்றலாம். பட் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு லேப்ரேட்டாக போய் சிக்காதீங்க. அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களால் ஹார்ட் டிஸ்க்கை ரிகவர் பண்ண முடியும் வைரஸ் அட்டாக்லேருந்து. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கம்பெனி வாரண்டியில் இல்லாத ஹார்ட் டிஸ்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரிகவர் பண்ண முடியாது. அண்ட் தென் அது ரிகவர் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் உங்களுக்கு பர்சனல் டேட்டாஸ் அண்ட் இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த ரிகவரி ப்ராசஸில். ஸோ இந்த ரிஸ்க்கை எடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பரேட்டரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ஸ். இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் நம்ம வாங்கும் போது எப்போவுமே ஒரு ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோம், இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்த மைக்ரோசாஃப்டோடைய எட்ஜ் நோ ப்ராப்ளம். எட்ஜ் அந்தளவுக்கு உங்களுக்கு ஹார்ட்வேர் இன்டென்சிவாகவோ இல்லைன்னா மெமரி இன்டென்சிவாகவோ இருக்காது. பட் க்ரோம் ஆன் தி அதர் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் க்ரோம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம ரொம்ப லைக் கம்ப்யூட்டருடைய பேசிக்லேருந்து நம்ம க்ரோம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் என்னமோ நிறைய பேருக்கு க்ரோம் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ப்ரௌசராக இருக்கும். பட் க்ரோம் தான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஹெவி வெயிட்டான ஒரு சாஃப்ட்வேர் உங்களுடைய பிசியில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஆப்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியர் ப்ரோவை கம்பேர் பண்ணிக்கோங்களேன். எப்போ நீங்கள் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ ரன் ஆக போகுது. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான ரிசோர்ஸஸை டிமாண்ட் பண்ணும். பட் க்ரோம் அப்படி இல்லை. க்ரோம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் ஓடும், நீங்கள் யூஸ் பண்ணாத போதும் பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, அது சம் கைண்ட் ஆஃப் டேட்டாவை உங்கள் சிஸ்டம்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஸ்மூத் ஆகிறதுக்காக அது நிறைய வாட்டி பேஜஸை ப்ரீலோடோ இல்லை ப்ரீஃபெச்சோ பண்ணி வச்சுக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாத நிறைய க்ரோம் சர்வீசஸை அது டெஸ்க்டாப்லேயே ஆஃபர் பண்ணுவாங்க. லைக் இந்த நியூஸ் இருக்கட்டும், இல்லை இந்த விட்ஜெட்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து பேக்ரவுண்டில் ரொம்பவே ஹெவியான டாஸ்க் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமான பர்ஃபாமன்ஸோடைய டீக்ரேடேஷன் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் பர்ஃபாமன்ஸ் லேக் உங்களுக்கு நிறையவே தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் க்ரோமை யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் லைட் வெயிட் ப்ரௌசர்ஸ் லைக் பிரேவ் ஆர் எட்ஜ், ஒபேரா, எந்த ஒரு லைட் வெயிட் ப்ரௌசராக இருந்தாலும் சரி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் லைட் வெயிட் ப்ரௌசரை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன க்ரோமில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பல அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாமும் உங்களுக்கு பிரேவ்லலாம் இருக்குது. அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்களே யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் ரொம்பவே ஒரு பேசிக்கான ஸ்டெப்புன்னு சொல்லலாம், ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்புன்னு சொல்லலாம். விச் இஸ், முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸை ஃபுல்லாக்காமல் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டோரேஜை ஃபுல்லாக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பூட்டபிள் ட்ரைவாக எந்த ட்ரைவ் இருக்கோ அதை நீங்கள் ஃபுல்லாக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, விண்டோஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய விண்டோஸ் ரன் ஆகிறதுக்கே கொஞ்சம் மெமரி தேவைப்படும். அண்ட் தென் சில மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வர்ச்சுவல் மெமரிஸாக அலோகேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மெமரிஸையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லான பர்ஃபாமன்ஸும் கிடைக்காது. அண்ட் தென் உங்களுக்கு டேட்டாவோடைய ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடுமே ரொம்ப லோ ஆகும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக இந்த வர்ச்சுவல் மெமரி பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் அதுக்காக டெடிகேட்டடாக வீடியோ போட ரெடியாக இருக்கேன். அண்ட் இப்போது ஆக்சுவலி நிறைய லேப்டாப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போத் எஸ்எஸ்டிஸ் அண்ட் ஹார்ட் டிஸ்கோட வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஓஎஸ்ஐ எஸ்எஸ்டியில் தான் ஏற்றிருப்பாங்க. நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னாலுமே எஸ்எஸ்டியில் ஏற்றிக்கோங்க.
அதை முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஹார்ட் டிஸ்கில் என்ன எவ்வளோ வேணால் போட்டு டம்ப் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம் வித் தட். ஃபோர்த்தை பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா, விண்டோஸ் உங்களுக்கு பீரியடிக்காக சில பல அப்டேட்ஸ் விடுவாங்க. அவங்க எதுக்காக அப்டேட்ஸ் விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் செக்யூரிட்டி அப்டேட்ஸாக இருக்கும். அண்ட் சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பக்ஸ் அண்டு சாஃப்ட்வேர் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா அப்டேட்ஸுமே செக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது எல்லா வாட்டியுமே உங்கள் விண்டோஸை அப்டேட்டடாக வச்சுக்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு பக் இருந்தாலுமே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குற போது ஸோ அந்த பக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். கூடவே உங்களுக்கு செக்யூரிட்டியும் அடிஷ்னல் ஃபீச்சராக அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு வைரஸோ இல்லை மால்வேரோ அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு அடிஷ்னல் ப்ரொடெக்டிவ்னஸ் தான் கொடுக்கும். உங்களுடைய சிஸ்டமை ஒரு செக்யூர்டான ஒரு பொசிஷனில் வச்சுக்கும். இதே நீங்கள் மேக் வாய்ஸாக இருந்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, ஏன்னா நான் மேக்கை இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. பட் நீங்கள் லினக்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்ஸில் எந்த ஒரு டவுட்டுமே அதாவது அப்டேட்ஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே அப்டேட் ஆகிடும். அண்ட் நீங்கள் எப்போ அதை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்ஸ் எல்லாமே அப்போவே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஒரு வெயிட்டிங் டைமும் இருக்காது. பட் விண்டோஸாக இருந்தீங்கன்னா மேபி ஒரு கொஞ்ச நேரம் லைக் ஒரு 1 hour 2 hour இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஸ்க்ரீனில் விண்டோஸ் அப்டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் காமிச்சு டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் ஸ்க்ரீன் எல்லாம் போடுவாங்க. ஆஃப் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. பட் முடிஞ்ச வரைக்கும் அது பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா திருப்பி கண்டினியூ ஆகும். ஒரு வாட்டி ஓட விடுங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே உங்கள் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் பர்ஃபார்மன்ஸ்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாட் தட் நீங்கள் இப்போ ஒரு கேம் விளாட்றீங்க அதில் நிறைய எஃப்எஸ் வரணும்னோ, இல்லை நீங்கள் இப்போது ப்ரீமியர் ப்ரோ மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அதில் கொஞ்சம் ரெண்டரிங் டைமோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதை நான் பர்ஃபார்மன்ஸ்னு மீன் பண்ணல. பர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னா ஒரு பேசிக்கான ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷனோ இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் டைம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்னு மீன் பண்ணுறி ஒரு விஷயமாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உடனே என்னடா இது எந்த ஒரு கேம் பெஞ்ச் மார்க்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்காம இந்த மாதிரி விஷயத்தில் சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் பேசிக்காக உங்களுடைய ஓவரால் பிசியோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை லேப்டாப்போட எக்ஸ்பீரியன்ஸோ பூஸ்ட் பண்ணுறதுக்காக டிப்ஸை தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஃபைனல் டிப்பை பார்க்கலாம். பட் இது ஃபைனல் டிப் மட்டும் இல்லை, இது உண்மையிலே ஒரு சூப்பரான டிப். இந்த டிப்பை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். லைக் உங்கள் சிஸ்டமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிசிலையும் யூஸ் பண்ணலாம். விச் இஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் ஸ்டிக் ரேமோடு தான் வரும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரும். அந்த சிங்கிள் ஸ்டிக் ரேம் நீங்கள் எதர் 8 GB போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி 8 GB போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு 8 GB ரேமை ஆட் பண்ண முடிகிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் நீங்கள் லேப்டாப்ஸ் வாங்கும் போதே நீங்கள் டுவல் சேனலுக்கான சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது 2 ரேம் ஸ்லாட்ஸ் அந்த லேப்டாப்பில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு பையிங் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு 16 GB ரேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் நீங்கள் ஒரு ரேம் ஸ்டிக்கை வாங்க போகிறீங்க, அதாவது லேப்டாப்புக்கு ரேம் ஸ்டிக்கை வாங்க போகிறீங்கன்னா அந்த விலை என்ன, நீங்கள் ஒரு 8 GB ரேம்க்கான ஸ்பெக்குக்கும் 16 GB ரேம்க்கான ஸ்பெக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். எது உங்களுக்கு சீப்பாக இருக்குன்னு படுதோ நீங்கள் அதை கண்ணை மூடிட்டு வாங்குங்க. நீங்கள் வெளியில் ரேம் ஸ்டிக் போடுறது தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த டைம் சீப்பாக இருக்கும். ஸோ வெளியில் நீங்கள் ரேம் வாங்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் தெரியும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன ஆகுனா, உங்களுக்கு முன்னாடி இருந்த லேக் குறையும். பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் உங்களுக்கு சடனாக தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு லேக் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுடைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு 5 டிப்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு 5 மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம் உங்களுடைய லேப்டாப்போடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது லேப்டாப்ஸ் மட்டும் பொருந்தாது, அஃப்கோர்ஸ் டெஸ்க்டாப் பிசிஸ்க்கும் பொருந்தும். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு ஓஎஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்னும் போகல. லைக் விண்டோஸில் சில விஷயம்லாம் இருக்குது, சில பல பர்ஃபார்மன்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அந்த விஷயத்தெல்லாம் பண்ணால் உங்களுடைய பிசியை இல்லை அதை பர்டிகுலராக விண்டோஸ் பிசியை இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் வேறு ஒரு பார்ட்டில் போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த வேறு ஒரு பார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஒரு பார்ட் நான் பண்ணோம் அப்படின்னா என்னோடய ஸ்க்ரீனெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த பாட்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய பிசியில் உங்களால் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியுதா, இல்லை கொண்டு வர முடிஞ்சதுன்னா எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களால் டிஃப்ரென்சஸ் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டும் இதே மாதிரி லேப்டாப்போடைய பர்ஃபாமன்ஸில் ரொம்ப டென்ஷனாக இருக்கான், அவனால் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தில் பண்ண முடியல அப்படின்னா அவனுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவனும் அவனுடைய ப்ராப்ளம்லேருந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ யா கைஸ், see you in the next video, அதாவது see you in the next year. ஸோ எல்லோரும் உங்களுடைய இந்த வருஷத்தை ரொம்பவே நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான இயராக தான் இருக்கும். ஸோ அதுக்காக என்னுடைய பெஸ்ட் விஷஸ். அண்ட் நியூ இயரில் பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம். தீபக்.